குட்டீஸ், எல்லாருக்கும் தோற்றுறோம். எல்லோரும் நல்லா ஜாலியாக இருப்பீங்க நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் சம்மரில் விடுமுறை வேதாகம பள்ளிக்கு போயிருப்பீங்க. நிறைய பேர் போய்கிட்டு இருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் இனிமேல் போவீங்க. நிறையா பேர் வீட்டில் நீங்கள் ஏசப்பாவை தெரிஞ்சவங்களா அறிஞ்சவங்களா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களாம் இருந்திருக்கலாம். ஆனால் இதை கேட்டுக்கிட்டு இருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா நிறையா குட்டீஸ் வீட்டில் உங்களுக்கு ஏசப்பானா யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் பைபிள் கிளாஸோ இல்லை விடுமுறை வேதாகம பள்ளியோ சண்டே கிளாஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் எதன் மூலமாக நாங்கள் ஏசப்பா பற்றி சொல்லலான்னா ஈஸியாக கதை மூலயமா பாட்டு மூலயமா நாடகம் மூலயமா இது மூலயமா சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைனா, ஒரு ஊரில் ஒரு அக்காவும் தம்பியும் இருந்தாங்களாம். எல்லா கதையிலையுமே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஊரில் நான் ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த கதையும் உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேயா? இந்த கதையில் வர அக்கா தங்கச்சி ஒரு பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்க 2 பேர் ரொம்ப ஜாலியாக அக்கா தம்பிக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தம்பி அக்கா கொடுக்க வேண்டிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா சோர்ஸையும் தம்பியும் அவங்க அக்காக்காக செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருது. நாளடைவில் அது பெருசாக மாறுது. ஒருத்தவங்க வெறுக்கிற நிலைமைக்கு 2 பேரும் தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த 2 பேருக்கு இடையில் ஒரு அழகான ஒரு பேனா வருது. அதாவது அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. இதில் யார் முதல்ல விருப்பப்பட்டதை எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட். ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பேனாவை கையில் எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனேயே இவங்க தம்பி கையில் இருக்கிறத அக்கா பார்க்குறாங்க, அக்கா கையில் இருக்கிறத தம்பி பார்க்குறாங்க. இப்படி மாற்றி 2 பேருக்குள்ளே நம்ம அதை எடுத்துருக்கலாமோ, நம்ம அதை செலக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட எந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறீங்க, எந்த பழக்கத்தை வேண்டான்னு நினைக்கிறீங்க, எந்த பழக்கம் உங்களுக்கு பிடிக்கலை, அடுத்தவங்க பார்வைக்கு அது தப்புன்னு தோணுதோ அந்த பழக்கத்தை உங்களோட நோட் புக்கில் எழுதுங்க அப்படின்றாங்க. அப்போது 2 பேரும் ஒரே மாதிரி எழுதுறாங்க. என்கிட்ட இருக்கிறதுல விட்டு கொடுத்தல், கோபம், இதெல்லாம் நான் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அன்றைக்கி நைட் அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம அக்கா கூட நல்லா தானே இருந்தோம், நம்ம தம்பி கூட நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு யோசனை தோணுது. ஒரே மாதிரி இந்த பேனா வேணால் நம்ம அக்கா கிட்ட கொடுத்துருவோமே, இந்த பேனா வேணால் நம்ம தம்பி கொடுத்துருவோமே. ஏன்னா நம்ம எடுக்கும்போது நம்ம பேனாவை தானே அவன் பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம பேனாவை தானே அக்கா பார்த்துட்டாங்க. இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரே மாதிரி தோணுது. 2 பேரும் அவங்களோட ரூம்லேருந்து வெளியே வராங்க. 2 பேரும் அந்த பேனாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அவங்க மனசுக்குள்ளே என்ன ஆகுது, அன்னை தங்கச்சி அக்கா தம்பிக்கு இடையே இருக்கிற அந்த இழந்து போன அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுது. இதே மாதிரி தான் ஏசப்பாவும் உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கண் முன்னாடி வச்சுருப்பாங்க, நிறைய டேலண்ட்டும் கண் முன்னாடி வச்சுருப்பாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் கண் முன்னாடி இருக்கும். ஆனால் நீ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறியான்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. இந்த நாள்லையும் கூட நீ யூஸ் பண்ண நிறைய காரியங்கள் ஏசப்பாவுக்கு பிடிக்காதா இருக்கலாம், உன் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதா இருக்கலாம், உன் கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி, இன்னும் ஸ்கூல் டீச்சர்ஸ், இன்னும் பிரின்சிபல், உனக்கு இருக்கிற ஹையர் சுப்பீரியர்ஸ், இன்னும் உங்கள் பெரியவங்க, இன்னும் நீ யார் ரோல் மாடலாக நினச்சிட்டு இருக்கியோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உன் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் சிந்திச்சுப்பார். இன்றைக்கி நைட்டு நீ தனியாக உட்காந்துருக்கும் போதோ இல்லை காலைல தனியாக உட்காந்துருக்கும் போதோ இல்லை மத்தியானமோ ஈவினிங்கோ ஏதாவது ஒரு டைமில் நீ உட்காந்து உன்ட்ட எதை விடணும்னு நினைக்கிறியோ அதை ஒரு நோட் புக்கில் எழுது. எது உன்கிட்ட பிடிக்கலையோ அதை நோட் புக்கில் எழுது. அதை நீ இன்னும் கூடிய சேக்கலில் விடணும் அப்படின்னு நினச்சேன்னா உன்னோட மிரர் உன்னுடைய கண்ணாடியில் அதை ஒட்டி அதை விடுறதுக்காக நீ ஜோம் பண்ணு, நீ அதுக்கு பிரயாசப்படு, ஆயத்தப்படு. ஸோ கடவுள் கண்டிப்பாக உங்க கூட பேசுவாங்க. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென்.